யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் சித்தர்கள் கூறிய அபூர்வ மூலிகையான சொறி, சிரங்கு, படை முதல் புற்றுநோய் செல்களை அழிக்கும் முடக்கத்தான் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். நம் நாட்டில் சித்தர்கள் பல்வேறு வகையான மூலிகைகளை கண்டுபிடித்து ஓலைச்சுவடிகளில் குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் சித்தர்களின் அபூர்வ மூலிகையாக கருதப்பட்டு வருவது இந்த முடக்கத்தான் கீரை. உடலில் ஏற்படும் பல வகையான நோய்களை தீர்க்கும் வல்லமை இந்த கீரைக்கு உண்டு என்று கூறப்படுகின்றது. சொறி, சிரங்கு, படை போன்ற தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு முடக்கத்தான் இலையை அரைத்து பூசி வந்தால் நோய் உடனே குணமாகும். முடக்கத்தான் கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடி உடலில் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கின்றது. முடக்கத்தான் கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கி பனை வெல்லத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வர குடல் இறக்கம் நோய் குணமாகும். காதுவலி, காதுகளில் புண், காது குடைச்சல் உள்ளவர்கள் முடக்கத்தான் இலையை சாரெடுத்து தூங்குவதற்கு முன்பாக 2 சொட்டு காதுகளில் விட்டு வந்தால் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு முடக்கத்தான் இலையை அரைத்து பச்சையாக குடிக்க கொடுத்தால் கர்ப்பப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியாகி உடல் வலுப்பெறும். செரிமான பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் மலச்சிக்கலை சரி செய்கின்றது. முடக்குவாதத்தை சரி செய்யும் முடக்கத்தான் கீரை எலும்புகளுக்கு வலிமையை ஏற்படுத்தும் என்பதால் முதுகுவலி, மூட்டுவலி, கால்வலி போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் முடக்கத்தான் கீரையை தினமும் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முடக்கத்தான் கீரையை வெயிலில் காய வைத்து பொடியாக செய்து வைத்து கொண்டால் நாம் அன்றாடம் சமைக்கும் உணவுகளில் இந்த பொடியை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். நரம்பு தளர்ச்சியை நீக்கி நரம்பு வலிமை பெறவும் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் முடக்கத்தான் கீரை பெரும் பங்கு வகிக்கின்றது. முடக்கத்தான் கீரையை நாம் தினமும் உணவில் சேர்த்து வாழ்வில் வளமோடு வாழ்வோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.